ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் சீஸ் பால் எப்படி செய்யலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சீஸ் பால் பண்ணுறதுக்காக 4 பிரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கிட்டேன். ஓரத்தில் இதை மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். பிரெட் ஸ்லைஸோட ஓரத்தை கட் பண்ணி எடுத்தோம் இல்லையா, அதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பிரெட் க்ரம்ஸ் இருந்தால் அது யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா இதுவே ஓகே தான். இப்போ கட் பண்ண ஸ்லைசஸை தண்ணியில் போட்டு டிப் பண்ணி நல்லா புழிஞ்சு எடுத்து பாத்திரத்தில் வச்சுக்கலாம். சீஸ் பாலுக்கு தேவையான 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கையும் ப்ரெட்டையும் நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். மீடியம் சைஸில் இருக்கிற ஒரு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பிசைஞ்சு வச்ச மாவை கையில் எண்ணெய் தடவி எடுத்துக்கலாம், இல்லைன்னா பிசு பிசுன்னு ஒட்டும். இதை மாதிரி எடுத்து நடுவில் சீஸ் க்யூப் வச்சு பால் மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சிட்ருக்கும்போதே கிளைமேட் ரொம்ப அழகாக இருந்ததுங்க. வானத்தில் இருக்க மேகக்கூட்டங்கள்லாம் கிளம்பி வரும்போது ஒன்றும் ஒவ்வொரு ஷேப்பில் இருந்தது. 90s கிட்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும், நம்ம சின்ன வயசில் வானத்தில் இருக்க மேகத்தை பார்த்து ஒவ்வொன்றத்தையும் நாய்க்குட்டி மாதிரியும் சிங்கம் மாதிரியும் இருக்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம். சின்ன வயசு ஞாபகம் இப்போ வந்துருச்சுங்க. இந்த கிளைமேட்டை ரசிச்சுக்கிட்டே ஈவினிங் ஸ்நாக்ஸை கண்டினியூ பண்ணலாம். உருண்டை பிடிச்சி வச்ச சீஸ் பால்ஸை மைதா மாவு தண்ணியில் இதை மாதிரி டிப் பண்ணி எடுத்துகிட்டு பிரெட் க்ரம்ஸ் அரைச்சி வச்சோம் இல்லையா, அதுலேயும் நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். ஜென்டிலாக உருண்டை பிடிக்கணும், ரொம்ப அழுத்தி பிடிக்காதீங்க. இப்போது காஞ்ச எண்ணெயில் 2 சீஸ் பால் மட்டும் நம்ம போட்டு பார்க்கலாம். பிரிஞ்சு வராமல் இருக்குதான்னு செக் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம சீஸ் பாலை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வேகட்டும். நல்லா பொன்னிறமாக ப்ரௌனிஷாக வரணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. சீஸ் பால் உடையாமல் வந்துருச்சுங்க. இப்போ அடுத்தடுத்து 3-4 போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். குழந்தைங்களா இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.